நேயர்களே, இந்தியாவை உலுக்கி வரக்கூடிய வாட்சார் வாக்கு திருட்டு இப்போ என்ன லெவலில் இருக்கு? இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வாதங்கள், நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த விவகாரங்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். பீகாரில் நடைபெற்ற 65 லட்சம் நீக்கப்பட்டது. மராட்டியத்தில் 40லிருந்து 1 கோடி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டது. கர்நாடகாவில் மாதேவபுராவில் 1,250,000 வாக்குகள் கள்ள ஓட்டு. 300லிருந்து 400, 500 வரை ஒரே இலக்கத்தில் பதிவுகள். பிளாட்ஃபார்ம், பாலம் ஓரங்கள், அதை மட்டுமில்லாமல் ஆட்கள் ஆரவாரமற்ற பகுதிகளிலே பூஜ்ஜியம் போட்டு ஓட்டர் ஐடி. இன்னும் சில வீடுகளில் 80 ஓட்டு 300 சதுர அடியில் ஒரே பெட்ரூமில். இன்னும் சில இடங்களில் உள்ளே சென்ற ஸ்டிங் ஆப்ரேஷனை இந்தியா டுடே மேற்கொண்டது. நியூஸ் மினிட்ஸில் அப்படி யாருமே இல்லையே, நானும் என் கணவனும் தான் வாழ்கிறோம், எந்த அட்ரஸில் எவ்வளோ பேர் 500 பேர் இருக்க முடியும் என்று அதிர்ச்சிக்குரிய செய்தியை வாட்சோர் வாக்கு திருட்டு வெளியே வந்துட்டு. இப்போ பீகாரில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இருவரும் இணைந்து ஒரு பெரும் பேரணியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நமக்கு கிடைத்த செய்தியினூடே லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியிலே அவர்கள் பங்கேற்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை. 12 எம்பிக்களோடு அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் இந்த முறை வெற்றி பெறுவது மிகப்பெரிய கேள்விதான் என்றும் சொல்லப்படுகிறது. உளவியல் ரீதியாக பாரதிய ஜனதா பரம் அழுத்தத்தை மோடி மற்றும் அமித்ஷா இரட்டையர்கள் சந்தித்திருப்பதாகவும் கூட எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற விவாதம் நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது பேரணி தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையிலே நேற்றைக்கு முன்தினம் வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மாலியா ஜோஷி அமர்வில் முன் வந்தது. அப்போ அவர்களிடத்தில் பல கேள்விகளை வைக்கும்போது ஆணையத்தின் சார்பில் சொன்னார்கள், நாங்கள் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மட்டுமல்லாமல் காவல் நிலையங்கள் எல்லா இடத்திலும் ஒட்டியிருக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு சொன்னாங்க. யார்? தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாநில மற்றும் தேசிய கட்சிகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம், துணை ஆவணங்களை இணைத்து புதிய விண்ணப்பத்தோடு தங்கள் ஒன்றுக்கு சுமார் 10% மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம், விண்ணப்பித்தால் அனுமதி அளிக்கின்றோம், எந்த முரணும் நாங்கள் ஈடுபடவில்லை என தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தன் வாக்கை பதிவு செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் ஆட்சேபனை மற்றும் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய முடியுமா என்று கேட்டார். எந்தெந்த அரசியல் கட்சிலாம் நீ சொன்னதுக்கு கேட்டிருக்கு, அதெல்லாம் நீ தாக்கல் செய்ய முடியுமா என்ற கேள்வியை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞரத்தில் சொல்றார். அரசியல் கட்சிகள்லாம் என்ன கேட்டாங்கன்னு தாக்கல் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, பதிலளித்த ஆணையத்தின் வழக்கறிஞர், அரசியல் கட்சிகள் முன்வந்து ஏதேனும் காரணம் தெரிவித்தால் நாங்கள் அது குறித்து விளக்கம் தர தயாராக இருக்கிறோம். என்ன மாதிரி உல்டா பதில்? நீ உங்கள்கிட்ட தெரிவித்ததை கோர்ட்டில் புட்ட பண்ணன்னா சம்மந்தமே இல்லாமல், உளுந்தம் பருப்பு இருக்குன்னா கடலை பருப்பு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு கோர்ட்டில் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் கொடுக்குறோன்னு போகாத ஊருக்கு வழி சொல்கிறார் வழக்கறிஞர். ஏராளமானவர் ஆவணங்களை தாக்கல் செய்து வருகின்றனர், தயவு செய்து காத்திருந்து பாருங்கள், தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை நீங்கள் பதிந்து விடுவீர்கள் என்றும் அவர் சொன்னார். சொல்லிட்டு இந்த பதில் ஏற்புடைய பதிலாக இல்லை நீதிபதிகளுக்கு. அவர்கள் கேட்டால் போனால் என்பது சரியில்லை. இதற்கிடையில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தன் கருத்தை வைக்கிறார். இவர்கள்தான் பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷனுடைய மகன், இந்தியாவில் ஒரு மூத்த ஆளுமை, ஆம் ஆத்மி கட்சியினுடைய
நிர்வாகத்தில் ஆரம்ப கட்டத்தில் செயல்பட்டார். அவர் மட்டுமல்லாமல் கோபால் சங்கர் நாராயணன் ஆகிய 2 பேரும் தங்கள் வாதத்தை வைக்கிறார்கள். முதல்ல அவங்க வாதத்தை வச்சுட்டாரு, நாங்கள் பஞ்சாயத்து அலுவலகம், காவல் நிலையங்கள், பொது இடங்களில் வச்சுருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எங்களிடத்தில் கேட்டால் விளக்கம் தருகிறோம், நாங்கள் உண்மையிலே அப்படி இல்லை, பயாசா இல்லை, அப்படி இல்லைன்னு கதைகளை வழக்கம் போல் வழக்கறிஞர்கள் அவர்கள் வைத்தார்கள். இப்பொழுது கோபால் நாராயணனும் சாந்திபூஷன் இல்லை, பிரசாந்த் பூஷனும் தங்கள் வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, நாங்கள் இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 85,000 மாடல் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த 85,000 பேரும் வாழ்கிறாங்க, 85,000 பேரும் டிஸ்பிளேஸ் ஆகலை, 85,000 பேரும் சாகலை. இதை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம், இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். 85,000 சாம்பிள், 65 லட்சத்தில் 1 லட்சம் கூட இல்லை. இந்த சாம்பிளை நீங்கள் பாருங்கள். பலர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மட்டும் மாநிலத்திற்கு வெளியே வேலை செய்வார்கள். வேலை செய்கிறாங்க, வருவாங்க, 10 நாள் அங்கே இருப்பாங்க, 20 நாள் இருப்பாங்க. ஆனால் வாக்களிப்பது அவர்களுடைய சொந்த உரிமை. இங்கிருந்து அவர்கள் பெர்மனண்டாக போகலை. அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள், பாட்னாவில் இருப்பார்கள் அல்லது எங்கேயாவது இருப்பார்கள், ஒரு கிராமத்தில். ஆகவே அவர்கள் வெளியே செல்வதால் விலக்கப்பட்ட அனைவரும் தாங்கள் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய முடியாமல் போகலாம். என்ன சொல்கிறாங்க, அவங்க வெளியே போயிட்டதுனால அவர்கள் தாக்கல் செய்ய முடியாமல் போகலாம், திரும்பி வருவதற்கும் சிரமம் இருக்கும், வறுமையும் இருக்கிறது, செலவுகள்லாம் இருக்குது. ஆகவே படிவம் 6 கீழ் கோரிக்கைகளை தாக்கல் செய்வதுதான் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. சாந்திபூஷன், அதாவது பிரசாந்த் பூஷன் சொல்கிறார். அவங்க வந்து பண்ணுறதுக்குள்ள படிவம் 6 நீங்கள் என்ன செய்யுங்க, தாக்கல் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த 11 ஆவணங்களில் தவிர்த்து சில கூடுதல் ஆவணங்களையும் கேட்கின்றார்கள். யார் சொல்கிறா? ராகுல் காந்தியின் சார்பில் இந்த இந்த ராகுல் காந்தி என்றில்ல, இந்த அரசாங்க தேர்தல் கமிஷனுக்கு எதிரான வழக்கறிஞர் தன் வாதத்தை வைக்கிறார். அப்போ ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யட்டும், அதற்கு புகார்களை நாங்கள் தற்போது இணைத்துள்ளோம் என்று சொன்ன பிரசாந்த் பூஷன், ஆதார் வழங்கட்டும் என்பது நாங்கள் இப்போது இணைத்துள்ளோம், ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யட்டும், ஆதார்கள் வழங்கட்டும் என்பது தெளிவுபடுத்தலாக இருக்கலாம். அதனால் மற்ற ஆவணங்கள் அதிகபட்ச பழக்கம் இல்லை, ஆதாரை கொடுத்தாலும் நிராகரிக்கிறார்கள். யார் சொல்றா? வழக்கறிஞர் சொல்றார். 11 ஆதார் இல்லை, எல்லார் கையிலையும் ஆதார் தான் இருக்கு, ஆதாரை கொடுத்தால் நிராகரிக்கிறார்கள். அடுத்து என்ன கேட்குறாங்க, குறிப்பாக பீகார் மாநிலம் முழுவதும் உங்களுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்குறார்கள். அதிகபட்சம் மற்ற ஆதாரங்கள் புழக்கத்தில் இல்லை. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்கிறார்கள். பீகாரில் 60% பேருக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லையா அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் அழகாக பதிவு செய்கிறாரு கோபால் நாராயணனும் நம்முடைய பிரசாந்த் பூஷனும். நீதிபதிகள் மெதுவாக பதில் கேட்குறாங்க. முதல்ல தேர்தல் கமிஷனுடைய வழக்கறிஞருடைய வாதம், நாங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம், ஹோட்டல், பஸ் ஸ்டாண்டு, காவல் நிலையம், ஊராட்சி அமைப்பு வச்சுருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம் போகிறோன்னாங்க. இப்போது பிரசாந்த் பூஷனுடைய இந்த வாதத்தை கேட்டவங்க இப்போ இந்த தகவலை வச்சுட்டு நீதிபதிகள் தற்போது குறுக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள், உள்ளூர் நபர்கள் மற்றும் பல கிராமங்களில் மக்கள் ஒருவருக்கொருக்கள் தெரிந்தவர்கள் கொஞ்சம் குறைந்தபட்சம் இந்த தகவலை நீங்கள் தெரிவிங்க. அப்போ அவருக்குள்ள பொறுப்பை பாருங்கள், தனக்கான பொறுப்பையும் ஒரு தேசத்தினுடைய மகனாக நீதிபதிகள் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கிராமத்தில் போய் சொல்லுங்கள். சொல்லிட்டு 2வது ஜட்ஜி அவங்க சொல்கிறாங்க, உள்ளூர் மற்றும் தங்கள் சிறிய கிராமங்களில் மக்கள் ஒருவரோடு ஒருவராக இந்த விவகாரங்களை தெரிவிக்க வேண்டும். எந்த விவகாரங்கள்ங்கிறத நான் திருப்பி அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத சொல்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, குறிப்பாக யார் புலம்பெயர்ந்தவர் போன்ற விவரங்களை கூறியிருக்கலாம், குறைந்தபட்சம் இந்த தகவலையாவது தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக அரசியல் கட்சிகள் செயலற்ற தன்மை உச்ச நீதிமன்றத்தை ரொம்ப கவலையடைய செய்கிறது. யார் சொல்கிறா? மேனாள் நீதிபதிகள் கவலையடை செய்கிறது. இதில் பூத் ஏஜென்ட்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் உள்ளூர் மக்களுக்கு இடையே போய் இந்த செய்தியை சொல்லுங்கப்பா, அவங்க அழகாக சொல்கிறாங்க, இவங்க அப்படி தான் செய்வாங்க, நீங்கள் போய் மக்களை சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், அதை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை அடுத்து
பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் தொடர்பான விவகாரத்தில் பட்டியல் நீக்கப்பட்டவர்களை உடனடியாக சேர்க்க வேண்டும் என்றும், நீக்கப்பட்டவர்கள் ஆதார் கார்டனை வசிப்பிட ஆவணமாக கொடுக்கலாம் என்றும். நல்ல கவனிங்க, திருப்பி வாசிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக வாசிக்கிறேன், தமிழ்லே வாசிக்கிறேன். நீக்கப்பட்டவர்கள் ஆதார் கார்டை வசிப்பிட ஆவணமாக கொடுக்கலாம் என்றும், தீவிர திருத்தம் தொடர்பான விவகாரத்தில் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், ஆவணமாக ஆதாரை கொடுக்கலாம். இதில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் இந்த அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை கொடுத்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். படிவம் 6 ஆதாரை கொடுத்து, இன்னைக்கு அவன் தமிழ்நாட்டில் இருந்து, கர்நாடகாவிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆதார் பண்ணலாம், உள்ள போகணுங்கிற தேவையில்லை. அடுத்து, இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், பூத் ஏஜென்ட்கள் வாக்காளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ கரெக்டாக இருக்கார் பாருங்க ஜட்ஜி, பாருங்க மறுபடி இவங்க இப்படி செய்வாங்கங்கிறத அவருடைய உள்மனரு அழகா சொல்லிட்டு. அதனால ஒவ்வொரு கட்சியும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, தேஜஸ்வியாக இருந்தாலும் சரி, இல்லது பிஜேபியாக இருந்தாலும் சரி, இல்லது நிதிஷுடைய பார்ட்டியாக இருந்தாலும், உங்கள் பூத் ஏஜென்ட் ஒவ்வொரு கிராம மக்கள்கிட்டையும் போய் ஆதார கொடுத்து இதை கரெக்டாக போய் உடனே பதிவு செய்யும். கிரியேட் அவேர்னஸ் டு த பீப்புள். மக்களுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டது மட்டுமல்லாமல், ஒரு நபர் பூத் ஏஜென்ட்களின் உதவியுடனே ஆன்லைனில் விண்ணப்பிக்க உரிமை உண்டு. ஏழைகளுக்கு தெரியாது. அதனால் நீங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு கிராமம் தோறும் ஆதாரம் வச்சு பூத் ஏஜென்ட்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கோர்ட் சொல்லிட்டு, அனைத்து அரசியல் கட்சிகளிலும் பூத் ஏஜென்ட்கள் வரைவுப்பட்டியலில் சேர்க்கப்படாத சுமார் 65 லட்சம் நபர்களில் இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்களை தவிர பிற விடுபட்ட நபர்கள் தொடர்பான ஆட்சேபனைகள் செப்டம்பர் 1 தேதிக்குள் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவங்க ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் விட்டுருக்கோ அதெல்லாம் டக்குன்னு 1 வாரம் 10 நாள் இருக்குல்ல, 1 வாரம் இருக்குல்ல. அரசியல் கட்சிகள் பூத் ஏஜென்ட்களின் மூலம் வாக்காளர்கள் பெயரை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொண்டால் குறைந்தபட்சம் 16 லட்சம் வாக்காளர்களை ஒரே நாளில் சமர்ப்பிக்கப்படும். அப்போ 3 நாளில் அந்த 65 லட்சத்தையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய அளவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த நடைமுறை முடிவு காலதாமதம் ஏற்படாது என்றும் கோர்ட் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக படிவங்கள் சமர்ப்பிக்கப்படும் இடங்களில் பூத் ஏஜென்ட்கள் புதிய ஒப்புதல் ரசீதுகளை நீங்கள் பெற்று ஒப்புதல் ரசீது வழங்க வேண்டும் என்ற உத்தரவிட்ட அந்த நீதிபதிகள் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை 2 வாரங்களுக்கு போஸ்ட்பான் ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ஒன்றியத்தை ஆளும் பாஜகவின் அரசியல் சூழ்ச்சிக்கு பெரும் பின்னடைவு என பார்க்கப்படுகிறது. புரிஞ்சுட்டா? இதற்கு இடையில இந்தியா கூட்டணி தலைவர்கள் பீகாரில் பெரிய ரேலி. இந்த கூட்டணியில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள்? செப்டம்பர் 26, 27 பிரியங்கா தமிழ்நாட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின், 29 சித்தராமையா, 30ஆம் தேதி அகிலேஷ் யாதவ், ஹேமந்த் சோரன் மற்றும் ரேவந்த் ரெட்டி. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான இமாச்சல் பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரும் கலந்து கொள்ள போகிறார். சுகி, அவர் பேர் ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரத்தில் 301 விவகாரத்தை கொண்டு வந்து விவகாரத்தை மடைமாற்றம் செய்வதற்கு பாஜக முயற்சி செய்ததாக எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. வாட்ஷோரிங்கிறது வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் ஒரு ரீச் ஆயிட்டு, வாக்கு திருட்டுன்னு. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி ஆச்சோ, 1,76,000 கோடி 1,76,000 கோடியை திருடிட்டாங்கன்ன மாதிரி ஓட்டை திருடிட்டாங்கன்னு ஒரு பெரிய அளவில் அது மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ரேலியை ரொம்ப வெற்றிகரமாக கொண்டு போகிறது ராகுல் காந்தி மட்டுமல்லாமல் தேஜஸ்வி யாதவ் அவர்களோடு இணைந்திருக்கிற. என்ன நினைக்கிறாங்க அகிலேஷ்லாம், 27 தான் வராமல் போயிட்டுன்னா தனது அரசியலே சூன்யமாக போயிடும். ஒவ்வொருத்தனும் பயப்படுறான். ஏன்னு கேட்டால் 2017 யோகி தான் அங்கே முதல்வராக இருக்கார். கடும் போக்குவாத நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இந்த மாதிரி வாக்கு திருட்டு, EVM
இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடந்து தாங்கள் வாழ்க்கை அழிந்து விடுமோ என அஞ்சுகிற நேரத்தில் இவர்கள் அறியாமல் இந்தியா கூட்டணி ஒரு ஒருங்கிணைக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்களோ என்று என்ன தோன்று. ஏன்னா இப்போ அவர்களுக்குள்ள ஒரு டிசென்ட் வரல, எல்லாருமே ராகுல் காந்தி தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கூட்டமும் மிக கடுமையான கூட்டமாக இருக்கிறது. சரி, இப்போ பிரதமர் மோடியை குறித்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். மோடி பீகாரில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வழக்கமாக பேசுவார் தானே, நாங்கள் இரத்தம் குதிக்கிறது, பாகிஸ்தானியர்களுக்கு சரியாக நாங்கள் பாடம் கற்பித்து விட்டோம், புல்வாமாவில் பாடம் கற்பித்தோம், இப்பொழுது பெஹல்காமில் பாடம் கற்பித்தோம், அவ்வளோ பேரையும் நாசம் செய்து விட்டோம் என்று அவர் வழக்கம் போல அவருடைய ஸ்டைலில் பேசுகிறார். அது அவர் ஒரு பிரசங்கியாக தன் கட்சிக்கு பேசுவார். அது உண்மையோ பொய்யோ அது ஒரு விவகாரம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்த ஓட்ஷோருங்கிறது திருட்டுங்கிறது எல்லாருக்கும் உரியது தானே. இது குறை சொல்கிறது தேர்தல் கமிஷனை, அதில் பாஜகவும் ஒரு கட்சி தானே, காங்கிரஸ்காரங்க திருட்டு பண்ணியிருக்கலாம் அல்லவா, அதை தான் அப்படி சொல்கிறார். அப்போ ஏன் பிஜேபி முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் இந்த விவகாரத்தை ஏன் பேச மறுக்கிறார் என்ற கேள்வியும் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக அமையுது மோடிக்கு. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசக்கூடியவர், உடம்பில் இரத்தம் கொதிக்கிறது என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி இந்த ஓட்ஷோர் குறித்து அவர் ஏன் பேசலை, பீகாரில் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாரு என்றெல்லாம் கேள்விகளையும் பத்திரிகையாளர் எழுப்புகிறார்கள். பீகாரில் போய் இங்கிலீஷில் பேச வேண்டியது இல்லையே, தமிழ்நாட்டில் ஹிந்தியில் பேசுவார், பீகாரில் இங்கிலீஷில் பேச வேண்டியதில்லை, சபதத்தை முறித்து விட்டோம் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அது வழக்கம் போல விடுறதான். இப்போ தேஜஸ்வி ராகுல் இந்த யாத்திரை, அகிலேஷ் யாதவ் விவகாரம், மாதவ்புராவுடைய இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் கர்நாடகா எல்லாம் ஒரு பெரிய டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் இந்தியன் பொலிட்டிக்ஸ், பெரிய அளவில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஊபி மட்டுமல்லாமல் அவர் என்ன பயப்படுறார், அகிலேஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மாயாவதியை ஒன்றுமில்லாமல் ஆக்கின மாதிரி நம்மளும் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப அச்சப்படுகிறார். ஆகவே ஊபி விவகாரத்தை கையில் எடுத்து அவர் ரொம்பவே அச்சப்படுகிறார். அதே போல் பீகார் ரேலியில் ஒரு செய்தி நேற்று வந்திருக்கிறது, those who steal the people votes should quite thrown அப்படிங்கிறத வைத்திருக்கிறாங்க. அவர்கள் யார் மக்களின் வாக்கை திருடினார்களோ அவர்கள் ஸ்டெப் டவுன் ஆகணும், பதவியை விட்டு இறங்கணும் அப்படிங்கிறது ரேலியினுடைய அதிகார தளத்தை நோக்கி வைக்கப்படுகிற குரல். ஓட்ஷோர் ஓட்டு திருடர்கள் பீகாரில் மக்களிடத்திலே பேச்சு பொருளாக மட்டுமல்ல, ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லா இடங்களிலும், மத்திய பிரதேசம் வரை பேச்சு பொருளாக இருக்கிறது. சர் என்று சொல்லக்கூடிய இந்த விவகாரத்தில் முதல் 4 மாவட்டங்களில் முஸ்லிம்கள் வாக்குகள் அதிகம் கன்ஃபசிகேட்டட் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. தேர்தல் கமிஷன் ப்ளஸ் பாஜக கூட்டு களவாணித்தனம் என்றும் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதைவிட மோசமான வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள். ஆர்ஜேடி முதலில் பிஜேபி, நிதிஷ்குமார் இப்படி ஒரு போட்டி இருக்கிற போது நிதிஷினுடைய உடல்நிலை, வலுவற்ற அரசியல் இவர்களுக்கு மேலும் வலுவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஓட்ஷோர் பல மாநிலங்களுக்கு அடுத்தடுத்து எடுத்து சொல்லப் போவதாக ராகுல் கூறியிருக்கிறார். இது பெரிய அளவில் ஹிந்தி பெல்ட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மக்களிடையே ஏற்படுத்தும் தாக்கம் இனி பூத் லெவல் கமிட்டிகள் எல்லா கட்சிகளும் டோர் பை டோர் சென்று மக்களிடத்திலே சொல்ல போகிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெவலுக்கு மேல் செல்ல முடியாது. இதனால் ரீஜனல் பார்ட்டி பதட்டமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அகிலேஷ் கடும் பதட்டத்தில் இருக்கிறார். வழக்கு, உச்சநீதிமன்ற வழக்கு, எஸ்ஐடி ஓட்ஷோர் குறித்து இப்பொழுது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு பேசிய ஞானேஸ்வர் குமார் எங்கிருக்கிறார் என்ற தகவலே தெரியவில்லை. அவர் மௌனியாகி போய்விட்டார். அவருடைய வழக்கறிஞர் மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆதார் கார்டை வைத்து 11 ஆதாரங்களில் ஒன்றாக இனி பதிவு செய்யலாம். மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் இனி கொடுக்க வேண்டியதில்லை என்பது ஒரு நல்ல செய்தி தான்.
பூத் ஏஜென்ட்கள் செய்ய வேண்டும் என்று சாதாரண ஒரு வாக்காளனாக ஜட்ஜி திருப்பி அந்த கருத்தை வச்சதை நான் பார்த்தேன். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்க்கும்போது திருப்பி சொன்னார், நீங்கள் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, பூத் ஏஜெண்ட்டை சொல்லுங்கள், ஒவ்வொரு வீடாக போய் இந்த ஆதார் கொடுத்து பதிவு செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பது அவருக்கே மனசு தாங்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது. அடுத்த செய்திகளோடு நாம் இந்த ரேலியினுடைய பல முன்னேற்றங்கள், இன்னும் பல புதிய செய்திகளை ஒரு பயாஸ் இல்லாமல் உங்களுக்கு தரப்போகிறேன். நன்றி.